தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி 3வது வாரமாக நாமக்கல்லில் இன்று காலை 8:45 மணிக்கு மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுல இங்க பாத்தீங்கன்னா மக்கள் தாவைக்கினர் காலை முதலே குவிய தொடங்கியுள்ளனர். காலை 6 மணி முதலே சாரை சாரையாக தாவைக்கினர் வந்துள்ளனர். அதாவது திருச்சியில் முதல் கட்ட பிரச்சாரத்தை துவங்கிய விஜய் 2வது வாரமாக திருவாரூர் நாகை மாவட்டத்தை முடித்துக்கொண்டு இன்று 3வது வாரமாக இன்று காலை 8:45 மணிக்கு நாமக்கல் KS தியேட்டர் அருகில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அவர் என்ன பேச போகிறார் என்று மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அதனால் இங்கு தாவேக்கினர் காலை முதலே சாரை சாராக வந்துள்ளனர். இவருடைய பேச்சை கேட்க ஆர்வமாக உள்ளதாக தாவேக்கினர் தெரிவித்துள்ளனர். இதனால் இங்கு போலீஸ் பாதுகாப்பும் பலமாக போடப்பட்டுள்ளது. அதே சமயம் அவர் சாலை திருச்சியில் இறங்கும் அவர் சாலை மார்க்கமாக நாமக்கல் வருகிறார். அந்த வழியில் வழிநெடுகிலும் அவருக்கு தாவேக்கினர் வரவேற்பு அளிக்க உள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா அவர் வரும் பாதைக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காசிபுரம் செல்லும் வாகனங்கள் பூங்கா சாலை வழியாக நல்லிப்பாளையம் பைபாஸ் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் இங்கு காலை முதலே இந்த ரசிகர்களும் தாவேக்கினர்களும் குவிந்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பேச போகிறான் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ஜெயிக்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் எங்களோட ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். நாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கோம். அப்புறம் அவர் வர ரொம்ப வெயிட் பண்ணி பாக்குறோம். எப்படா வருவாங்க வெயிட் பண்றோம். இந்த ஃபியூ மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்களா கூட்டத்தவே ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட ஃபேனா இருக்கோம். வேற என்ன, அவர் தான் எங்க உயிரே. அவ்வளவுதான். அரசியல் பத்தி பேசுவாரு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா பேசுவாரு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அவரு வருவார். நாங்க வெயிட் பண்றோம். மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் எப்ப வருவாங்க எப்ப நாங்க அந்த டேட் மாறி கொடுக்கவும் எங்களுக்கு வெயிட் பண்ணோம். அந்த நேரம் வரமாட்டாரோ நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். தலைவர் பார்க்கணும், அவ்வளவுதான். தலைவர் வந்தா நல்லாதான் இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. காசுக்காக வந்திருந்தா அவரு சினிமால சம்பாதிக்கிறதா இப்ப சம்பாதிக்க போறாரு. நம்மளுக்காக வந்திருக்காரு. சோ நாம தான் கொண்டாடணும். விஜயகாந்த் விட்ட மாதிரி நம்மளோட தலைவர் விடக்கூடாது. என்னைக்கு தளபதி தான் வந்திருக்கோம். எல்லாமே நாங்க தலைவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அதான் நேத்துல இருந்தே கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கிறோம். சரி வருவாரு, அவரை பார்க்கணும், ஒரு புதிய மாற்றம் வரணும். ஒரு வந்தாரம் கொஞ்சம் மாற்றம் எங்களுக்கு கிடைக்கும். அவர் இப்ப நாமக்கலை பத்தி இப்படி பேசுவாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அரசியல் புரிதலை பத்தி அவர் பேசுவாரு. அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். அவர் ஸ்பீச்சுக்காக தான். மோஸ்ட்லி இந்த ஆமகரி பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. நாங்க பயங்கரமா எதிர்பார்க்கிறோம். என்னென்ன டிராபிக் இப்பயே ஆயிட்டு இருக்கு. அவர் வரதுக்கு முன்னாடி பயங்கர டிராபிக் ஆயிடும். பயங்கர எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். நாங்களும் ஒரு கியூரியாசிட்டியோட தான் இருக்கும். நாங்களும் இப்ப அப்படி அவர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாம் வந்திருக்கோம்.